நற்கொஞ்சர அடியுங்க. திருச்சிற்றம்பலம். நற்கொஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்று காண். திருச்சிற்றம்பலம். நாங்கள் திருவருட்பயன் படிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல இன்றைக்கு 2வது தலையங்கத்துக்கு வருகிறோம். உயிரவ நிலை. உயிர் அவை நிலை என்றால் அதாவது பலவாய உயிர்களது முறைமை. இதனை பன்மை வாசப்படுத்திய அதனால் பதி ஒன்றே. ஏனென்றா பதி முது நிலை என்று வந்தது, அது ஒற்றுமை, பதி ஒருவர். ஆனா உயிர் அவை நிலையை பன்மைப்படுத்தி சொல்றபடியா அது பல. அதனால் பதி ஒன்றே என்பது தானே கொண்டு கிடந்தது. பதியின் இயல்பு கூறிட்டாகலான் மேலே அதிகாரத்தினோடு இதற்கு இயைபுடைத்து என கொள்க. பசு உயிர் சேதனன் புட்கலன் சீவன் அணு வியாபகன் ஆன்மா என்பன ஒரு பொருட்கிளவி. ஒரு பொருட்கிளவி என்றால் எல்லாத்துக்கும் ஒரு சொல்லுத்தான். இந்த சீவன் அண்ட பசு அண்ட உயிர் அண்ட ஒரு சொல்லு என்று அதை அந்த கிளவி என்ற எல்லாம் ஒரு சொல்லு என்று சொல்ற. பிறந்த நாள் மேலும் பிறக்கு நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை. உயிர்கள் தோற்றிய காலத்தினது தொகையும் மேற்றோங்கும் காலத்தினது தொகையும் இறைவன் திருவடியை அடைந்தது தொகையும் மேலடைதற்குரியாரது தொகையும் தம்மில் ஒக்கும். எனவே அளவில் என்பதாம் ஈட்டில் நின்ற தொகை 4 ஆணோடும் கூட்டப்பட்டது. இதில் உயிர் உண்மை உடைத்தென கூறியது எதனாலெனில் பொருள் உண்மை பெற்றே அதன் இயல்பு கூற வேண்டும். பித்திகை உடைத்தாய சித்திரம் எழுத வேண்டுமாறு போல் இதனால் உயிர்களது உண்மையும் மிகுதியும் கூறப்பட்டன. விளக்கம்: கடவுள் உண்மை கூறிய பதிமுது நிலை என்னும் அதிகாரத்தை அடுத்து உயிர்களது முதல் கடவுளின் உண்மையை சொன்னது. இங்க உயிர்களின் உண்மையை சொல்ற. எல்லா சாஸ்திரங்களும் முதல் கடவுளை சொல்லித்தான் பிறகு உயிர்கள், பிறகு பாசங்களை பற்றி சொல்லுது. சிவஞான போதமும் அப்படித்தான். முதல் பதி இலக்கணம் கூறி பசு இலக்கணம், பிறகு பாச இலக்கணம். அது மாதிரிதான் திருவருட்பயனும். அப்ப அடுத்து உயிரோடு கூறுவதாம் இருந்தது. உயிரவ நிலை என்னும் 2ஆம் அதிகாரமாகும். பதியாகியது இறைவன் ஒருவனையாக உயிர்கள் எண்ணிலாகலின் உயிரவை என பன்மை சொல்லாற் குறித்தார். அவை என்றது அவன் அவள் அது என இவ்வாறு அவையோப்போப்புடி எனவாய். இது சிவஞான போதத்தில் அவன் அவள் அது என்றுதான் புதல்ப சுட்டப்படும். உயிர் தோதினை அவன் அவள் அது எனும் அவை என்றார் மெய்கண்ட தேவர். இவ்வதிகாரத்தின் முதற்குறள் உயிர்களது உண்மையும் அவை எண்ணில் என்பதும் உணர்த்தும். இக்குறளில் ஈட்டிலுள்ள தொகை என்பதை பிறந்த நாள் பிறக்கு நாள் துறந்தோர் துறப்போர் என்னும் 4 கூட்டி துறந்தோர் தொகை பிறந்த நாள் தொகை போலும் எனவும் துறப்போர் தொகை மேலும் பிறக்கும் நாள் தொகை போலும் எனவும் நிரணி நிறைப்பொருள் கொள்க. பிறந்த நாள் உலகம் தோன்றியது முதல் கொண்டு இதுகாரும் உயிர்கள் பிறவி நல்ல வடிவா கதையுங்க. அந்த அதுக்கு இப்பதான் கருத்து தொடங்குது. அந்த குறளுக்கு பிறந்த நாள் உலகம் தோன்றியது முதல் கொண்டு இதுகாரும் உயிர்கள் பிறவி உட்பட்டு தோன்றிய நாட்கள். பிறக்கு நாள் இனிமேலும் உயிர்கள் பிறவி உட்பட்டு பிறத்தற்கு உறவாகும் நாள். துறந்தோர் பிறவி பிணியின்றும் விடுபட்டு இதுவகை பற்றினை நீத்து இறைவனடிய தலைப்பட்டு இன்பட்டு உயிர்கள். அப்ப இந்த உயிர்கள்ல பல வகை இருக்குது. மேலும் துறப்போரண்டா இனிமேலும் இறைவனரால் பிறவி பிணியினின்றும் நீங்கி உய்து வருவதற்குரியவராக இப்பொழுது பாசப்பிடிப்புடன் கூடி பிறந்து இறக்கு நிலையினராக. இதுல 3 வகை ஆன்மாக்களையும் கொண்டு வரார் மறைமுகமாக. அதை புரிஞ்சு கொள்ளணும் நீங்கள் தான். ஆன்மாக்கள் முன்பு பிறந்த நாளுக்கும் இனிமேல் பிறக போற நாளுக்கும் இத்தனை என்று தொகை இல்லாதது போல தேகாதி பிரபஞ்சத்தை துறந்தடைந்த பேர்களுக்கும் இனிமேல் துறந்தடைய போன்ற பேர்களுக்கும் ஓர் அளவில்லை என இக்குறளுக்கு பொருளுரைப்பார் சிந்தனை உரையாசிரியர். எனவே படைப்பு காலந்தொட்டு பல வகை பிறப்புகளில் பிறந்து இதுவகை பற்றினையும் துறந்து வீடு பெற்ற உயிர்களையும் இனிமேலும் பிறந்து இதுவகை பற்றினையும் துறந்து வீடு பெறக்கூடிய வகையில் பாசப்பிடிப்புடன் கூடியுள்ள ஏனைய உயிர்களையும்
இத்துணியர் என அறிந்து கணக்கிட்டு கூறுவது என்பது உலகம் தோன்றியது முதல் எத்தனை நாட்கள் ஆயின, இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எத்தனை என ஆராய்ந்து எண்ணி தொகை கூற உண்ணாதவாறு போல இயலாததொன்றாகும் என்றவர். எனவே இது ஆறும் வீடு பெற்ற உயிர்களும் இதுவரை வீடு பெறாத பாசப்பணிப்புடன் கூடிய உயிர்களும் அளவற்றென என அவற்றது மிகுதி கூறியவாறு உயிர்கள் எண்ணிலவாதல் கூறும் இத்திருவருட்பயன் துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று எனவரும் திருக்குறளை அடியொற்றி அமைந்ததாகும். அந்த தெரியும் என்ன துறந்தோ துறப்போ அந்த ஒரு இது வருது துறவி அல்ல என வெறும் திருக்குறளை அடியொற்றி அமைந்ததாம். இது வகை பற்றினையும் விட்டாரது பெருமையை எண்ணாட்கூறி அறியுளரின் அளவுபடாமையான் இவ்வுலகத்துக்கு பிறந்திருந்தார் துணியர் என கூறியலுட்டாற்போலும் முடியாது என்பதாம் என இதற்கு பொருள் கூறுவர் பெருமைகளர். இத்திருக்குறளில் துறந்தார் என்றது யான் எனது என்னும் இருவகை பற்றினையும் விட்டொழிந்து வீடு பெற்ற இன்பத்தினை பெற்ற நல் உயிர்களை பெருமை மிகுதி வையத் திறந்தார் என்றது இப்பிறப்பிற் பற்றி நீங்காது மீளவும் இவ்வுலகத்தில் பிறந்து வீடு பெறும் நோக்கத்துடன் இருவகை பற்றி நீங்க துறவினை மேற்கொள்ள வேண்டிய பாசப்பிரிப்பினை உயிர்களை துறந்தார் வையத் திறந்தார் என திருவள்ளுவர் பகுத்துரைக்க இருவகை உயிர்களையும் இந்நூலாசிரியராய உமாபதி தேவர் துறந்தார் துறப்போர் என முறையே குறித்துள்ளமை இங்கு கூர்ந்து உணர்தற்பாலதாம். ஆன்மாக்களை இலக்கத்தினால் அளவுபடுத்துவதற்கு அரியதென்று ஏதெனில் ஒவ்வொரு ஜோனி வர்க்கந்தோறும் எவ்வளவு ஜோனி வேதம் இருக்குது, யாருக்கு ஞாபகம் இருக்குது? எத்தனை ஜோனி வேதம் உண்டான ஆன்மாக்களை அளவுபடுத்தப்படாதது கொண்டே 84,100,000 ஜோனி பேதத்தில் உண்டான ஆன்மாக்களையும் அளவுபடுத்தப்படாதபடியாலும் அன்றியும் அவதரந்தோறும் திருவடியிலே கூடின ஆன்மாக்கள் ஐநங்களில் வராதிருக்கவும் பிரபஞ்சம் அறியப்பட்டு வருகின்ற ஆன்மவர்க்கம் தொலையாது கொண்டும் அப்படி சொன்னதென அறியதற்கு பிரமாணம் கோயில் புராணத்தில் எத்தகைய போகங்கள் என போகங்கள் வெற்றினுக்கும் காரணமாய் வைத்தபடி இடம் போதா வகை நெருங்கும் அந்நுயிர்கள் எனவும் கற்பகங்கள் தோறும் நடஞ்சை கடல் அடைந்தோர் கணிப்பிலார் எனவும் பெருமாறு கண்டு கொள்க. சிவப்பிராசம் 19 உரை என மதுரை சிவப்பிராசர் கூறும் விளக்கம் இதற்கு ஒப்பு நோக்குதான். உயிர்கள் எண்ணிலவாயின் அவற்றின் இயல்பு விளங்க அவற்றை சில வகைப்பட அடக்கி கூறுதல் இயலுமோ என வினவிய மாணகர்கற்கு அவ்வுயிர்களை மூவகைப்படுத்துணர்த்துவதாக அமைந்தது அடுத்து வரும் குறட்பா. சரி, படியுங்க. அடுத்தால் பிரிமலத்தார் வென்றதனை சென்றார்கள் அன்று ஒரு மலத்தாராயும் முளர் ஆணவம் கண்மம் மாயை என்னும் மலங்கள் மூன்றுடையராகியும் இம்மூன்றில் மாயை நீங்கி ஏனைய இரண்டுடையவராயும் இவ்விருவகையும் அல்லாது ஆணவம் ஒன்றினை உடையவராயும் சொல்லப்பட்ட மூன்று சிறத்தினையுடையவர் இவ்வான்மாக்கள். அந்த மூவகையினரும் விஞ்ஞானகலர், பிள்ளையாகலர், சகலர். முதல் பாட்டிலேயே நான் சும்மா எடுத்து விட்டேன்னா அது அப்படியே வருகுது. ஆயும் என்பது மூன்றிடத்திற்கும் கூட்டப்பட்டது. அவர்கள் நிறநிறையில் சகலர், பிள்ளையாகலர், விஞ்ஞானகலர். உரைதரும் அப்பசு வர்க்கம் உணரின் மூன்றும் உயரும் விஞ்ஞானகலர், பிள்ளையாகலர், சகலர் நிறையின் மலங்கன்மம் மலங்க கண்ம மாயை நிற்கும். அதாவது சிவஞான இந்த மூவகை ஆன்ம வர்க்கத்தை பசு வர்க்கம் என்று சொல்றது. அப்படி பல மாதிரியும் இந்த விஞ்ஞானகலர், பிள்ளையாளர், சாலு இப்ப பசு வர்க்கம் என்றாலும் அதுதான், மூவகை ஆன்மாக்கள் என்றாலும் அதுதான். அப்ப அதை நாங்க மனதில பதிக்க வேணும். மலங்கள் கண்மம் மலங்கன்மம் மாயனி. இதனால் தொடர்பின் வியற்பத்தால் உயிர்கள் மூவகைப்பட்டமை கூறப்பட்டது. விளக்கம்: உயிர்கள் மூவகைப்படும் முறைமையினை உணர்த்துகின்றது. ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களும் உடைய உயிர்கள் சகலர் என்றும் அவற்றில் மாயாமலம் நீங்க ஆணவம் கண்மம் என்னும் இருமலமுடைய உயிர்கள் பிள்ளையாகலர் என்றும் ஆணவம் ஒன்றையுடைய உயிர்கள் விஞ்ஞானர்களர் என்றும் பெயர் கூறப்படுவர். திருமலத்தார் மும்மலங்குடைய சகலர்கள் இதனில்
அதனில் ஒன்று தீர்ந்தோர் மும்மலத்துள் மாயாமலம் ஒன்று நீங்க ஏனைய இருமலங்களுடைய பிள்ளையாகலர் ஒரு மலத்தார் ஆணவம் ஒன்றே உடைய விஞ்ஞானகலர் விசிட்ட ஞானத்தாலே கலையாகிய பந்தம் அற்றவர் இறைவன் தன்மையுடைய உள் நின்றவாறே உணர்த்த வினையும் விஞ்ஞானத்தால் கலை நீங்குதற்குரிய உரிமை உடையார். இச்சொல் விஞ்ஞானகலர் என மருவி விளங்கும். பிரளயாகாலத்தில் கலையற்றவர் பிரளயாகாலத்தில் இறைவன் தானே குருவாய் முன்னிலை கண்ணென்று உணர்த்துதலால் கலையாகிய பந்தம் நேற்று நாங்கள் இப்ப 2 நாளைக்கு முதல் இத விவரம் எழுதி படிச்ச நாங்கள் ஞாபகம் இருக்கும். பிரளயாகலர அவர் முன் நின்று எப்படி வந்து நின்று கூட்டி கொண்டு போவார் மானும் அளவும் கையிலேந்தி தண்ட உரிய அந்த உருவத்துல வந்து எங்களை கைபிடிச்சு கூட்டி கொண்டு போவார். யார இந்த முதலாந்தர பிரளயாகலர் எப்படி இருப்பினும் அவ அந்த அதி உச்ச நிலையில இருக்கிற பிரளயாகலர். அதைத்தான் இதுல சொல்லுது. சகல கலையாகிய புனியுடன் கூடியவர் கலை பந்தம், அதாவது புனிப்பு. இறைவன் சகலர்க்கு அவர் வடிவு போலும் குருவடிவாகிய மானிட போர்வையில் மறைந்து படற்கையில் நின்று உபதேசத்தால் உணர்த்துவர். குருவடிவாக யாருக்கு மானுடர் வேடம் தாங்கி வந்தவர்? சகலருக்கு. அதான் யாருக்கு? எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் மாணிக்கவாசகர் குருவடிவாக வந்தவர், மானிட வேடம் தாங்கி. ஆனா அவருக்கு குருவடிவா வந்தவர் மற்றவைகளுக்கும் மானிடம் வேடம் தாங்கி வந்திருக்கிறார். யாருக்கண்டா காரைக்காலமையாருக்கும் அப்பருக்கும் மானிடம் வேடம் தாங்கி வந்திருக்கிறார். ஏன் எங்களை சிறுத்தொண்ட நாயனாருக்கும் வந்திருக்கிறார் மானிடம், அந்த வைரவர் வேடம் தாங்கி. அது மானிடம் அதான் மானிடம் என்று சொல்லலாத, அது இறைவடிவம். இவ்வாறு உயிர்கள் மும்மலமுடையன, இருமலமுடையன, ஒரு மலமுடையன என மலத்தொடர்பினால் வேறுபடுவனவாயின் அவ்வேறுபாட்டால் அவை தம்முள் ஓருயிர்க்கு ஓருயிர் அடிமையாகுமோ என ஐயிற்று வினாவிய மாணாக்கர்க்கு ஐயந்தீர அறிவுறுத்துவதாக அமைந்தது அடுத்து வரும் குறள் வெண்பாவாகும். மூன்று திறத்துள்ளாரும் மூலமலத்துள்ளார்கள் தோன்றலர் தொத்துள்ளார் துணை. இதன் பொருள், இம்மூன்று திறத்து ஆன்மாக்களும் மும்மலமாகிய ஆணவத்தால் பிணிக்கப்பட்டவர்களே. அவருள் மாயை என்னும் துணையினை அது மும்மலம் இல்ல செலனாயம்மா, ஆன்மாக்களும் மூலமலமாகிய ஆணவத்தால். ஆணவத்துக்கு மூலமலம் ஒரு பேர் இருக்குது. மும்மலமண்டா 3 மலமும் வந்திருக்கணும். ஆணவம் கண்மம் இந்த தனியா இம்மூன்று திறத்தான்மாக்கள் மூலமலமாகிய ஆணவத்தால் பீழிக்கப்பட்டவர்களே. மூன்று திறத்து ஆன்மாக்களும் மூலமலமாகி ஆணவத்தால் பிணிக்கப்பட்டவர்களே. அவருள் மாயை என்னும் துணையினையுடைய சகலர் தாங்கள் கட்டுற்றவர் என்னும் தன்மை தமக்கு தெரிதல் இலர். தாங்கள் அந்த மாயில கட்டுப்பட்டிருக்கிறோம் என்றதை அறிய மாட்டார். எனவே ஏனையர் இருவருக்கும் தெரியும் என்பதாம். மலம் என்பது அழுக்கு, உம்மை முற்று. இதனால் முன்னர் ஒவ்வொன்றாக நீக்கப்பட்டது. மாயையும் கண்மமும் அல்லது ஆணவம் அற்றென்பது கூறப்பட்டது. விளக்கம்: மேல் குறித்த மூவகை உயிர்களும் தோன்றா துணையாயுள்ள முதல்வன் ஒருவனுக்கே அடிமையாவன வன்றி அவை தம்முள் ஒன்றற்கு ஒன்று அடிமையாவன அல்ல என்பது உணர்த்துகின்றது. தொத்து என்பதற்கு மாயை தொடர்பு என பொருள் கொண்டு தொத்து துணையுளார் மாயை என்னும் துணையுடைய சகலர் தோன்றலர் என்ற தாங்கள் கட்டுற்றவர் என்றும் தன்மை தமக்கு தெரிதல் இலர் என பொருள் வரைந்தார் நிரம்ப அழகிய தேசியர். இவ்வாறன்றி துணை தோன்றலர் தொத்து உள்ளார் என இயைத்து மூவகைப்பட்ட ஆன்மாக்களும் ஆணவ மலத்தினை உடையவர்கள்
தோன்றா துணையாய் இருக்கின்ற கர்த்தாவுக்கு தொத்தடிமை, ஒருத்தருக்கொருத்தர் அடிமை அல்ல என பொருள் உரைத்தார். சிந்தனையுரையாசிரியர் துணை தோன்றலர் என்றது உயிர்கட்கு தோன்றா துணையாய் நின்று அருள் புரியும் இறைவனை தொத்து உளார், தொத்து அடிமையாக உள்ளவர்கள், தொத்து கொத்து ஈண்டு ஒரு சேர அடிமைப்பட்டுள்ள தன்மையினை சுட்டி நின்றது. இனி தோன்றலர் என்ற சொல்லே தோன்றா துணையாய் நின்ற இறைவனை குறிக்குமாதலால் பின்வந்த துணை என்ற சொல்லுக்கு ஒப்பு என பொருள் கொண்டு மூவகை உயிர்களும் எல்லா கேட்டிற்கும் மூலமாகிய ஆணவ மலத்தினை உடையவராதலால் அம்முத்திரத்தாரும் தோன்றா துணையாய் நின்ற இறைவனுக்கு கொத்தடிமையுடையாராய் தம்முள் வேற்றுமையின்றி சமமாவர் என பொருள் கூறுதல் ஏற்புடையதாகும். உயிர்கள் தம்மையுடைய முதல்வனாகிய இறைவன் ஒருவனுக்கு அன்றி தம்முள் ஒருவருக்கொருவர் அடிமை அல்ல என்பது அவர்க்கே எழுபிறப்பும் ஆளாவோம் என்றும் அவர்க்கே நாம் அன்பாவதல்லால் பவர் சடைமேற் பாகா போல் சூடும் அவர்க்கல்லால் மற்றொருவருக்காகா போம் மெஞ்சான்றும் ஆள். இது அற்புத திருவந்தாதியிலே 3வது பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. என அம்மையாரும் எந்த அம்மையார்? எந்த அம்மையார்? காரைக்காலம் காலக்காலம் நாங்கள் முந்தி படிச்ச நாங்கள் அற்புத திருவந்தாதி. ஓகே. நாமார்க்கம் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் தாமார்க்கம் குடியெல்லா தன்மையான சங்கரனற் சங்கவன் குழையோர் காதில் கோமார்க்கே நாமன்றும் மீளா ஆளாய் பொய்மலர் செவடியினையே குறுகினோமே என அப்பரடிகளும் யாமார்க்கும் குடியெல்லோம் யாதும் அஞ்சோம் என்று திருவாசகத்திலும் 34வது பாடலிலும் என திருவாரூரடிகளும் அருளிய பொருள் உரைகளால் இனிது புலனாகும். படைத்தளித்து அளிக்கும் தொழிற்குரியராய் மூலமலம் நீங்க பெறாதாராகிய அயனொடு மாலும் ஏனைய 33 தேவர் முதலிய யாவரும் மக்கட்குலத்தாராகிய நம்மை ஒத்தவர்களே என்பது சாவமுன் நாட்டக்கண் வேள்வித்தகர் நின்று நஞ்சமஞ்சி ஆவவெந்தாயின் ரவிதா விடு நம்மவரவரே மூவரன்றே எம்பிரானோடு மண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரன்றே இருமாந்ததின்ன பாவம் திரிதவரே. திருவாசகம் திருச்சதகத்திலேயும் கூறப்பட்டுள்ளது. இனவரும் மணிமொழியால் நன்கு புலப்படுத்தப்பட்டிருத்தல் காணலாம். ஆன்மாவை அடிமை என்று சொல்வானேன், ஆன்மாதானே பிரமமாம் என கொண்டால் வருங்குற்றம் யாது என வினவிய மாணாக்கனுக்கு அறிவுரை கூறி திருட்டுவதாக அமைந்தது அடுத்து வரும் குறட்பாவாகும். நளினாக்கா படிக்கிறீங்களோ? கண்டவற்றை நாளுங்கனவிற்கலங்கியிடும் திண்டிலருக்கென்னோ செயல் பலகாலும் சகலாவத்தையால் தாம் கண்டறிந்த பொருள்களை சொப்பன அவைத்தையில் திரிவுவடக்கானின் திணிந்த வெற்றியினுடைய உயிர்கள் செயலுடைத்து என்பது எவ்வண்ணமோ என்ப. சகலாவத்தை என்றது இந்த காரண அவத்தை இருக்குது. என்ன? கேவலம், சகலம், சுத்தம். பிறகு காரிய அவத்தை தான் சொப்பன, சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். அந்த சகல அவத்தையில, அதாவது 2வது சகல அவத்தையில எப்படி இந்த 36 தத்துவங்களை பெற்ற நிலைதான் சகலாபத்தை. அப்ப அந்த பலகாலும் சகலாபத்தையில் தாம் கண்டறிந்த பொருள்களை சொப்பனாவத்தையில் திரிவட காணும். சொப்பனாவத்தை எப்படி வருகுது? இந்த எங்கட தொண்ட குழியில 25 கருவிகளோட நின்று கீழாளவத்தையில சாக்கிரத்தில 35 கருவிகளோடையும் தொண்டையில 25 கருவிகளோடையும் நின்று செய்யறதுதான் அந்த சொப்பனாவத்தை. திருவட காணும் திணிந்த வெற்றினுடைய உயிர்களுக்கு செயலுடைத்து என்பது அவனமோ. ஏன்
இந்த சொப்பனாவத்தையில 10 கருவி, அதாவது ஞானேந்திரியங்களையும் கண்மேந்திரியங்களையும் விட்டுட்டுத்தான் இந்த சொப்பனாவத்தைக்கு போறது ஆன்மா. அப்ப இந்த வெற்றியினுடைய உயிர்களுக்கு செயலுடைத்தென்பது எவ்வண்ணமோ என்க திண்டுறல் என்பது அன்மளித் தொகையாய் இகழ்ச்சி குறிப்பு மொழியாய் நின்றது. திரிவுபட காண்டலாவது நல்குரவாளர் தமை செல்வராகவும் செல்வர் தமை நல்கூர்ந்தவராகவும் உறுப்பில்லார் தமை உறுப்புடையவராகவும் உறுப்புள்ளார் தமை உறுப்பில்லாராகவும் ஒன்று ஒன்றாக மாறுபட காண்டல் முதலியனவெல்லாம் விளக்க. நனவில் கண்டவற்றை, நனவுதானே இப்ப எங்களுக்கு நனவு சொப்பனம் தான், இந்த சாக்கிரம் தானே நனவு, நனவு கனவு. சொப்பனம் சொப்பனம் என்ன மாறி சொல்றனோ இல்ல இல்ல சுளுத்தி வராது, அது மூன்றாவது சுளுத்தி. நனவு நனவு நனவண்டா விழிப்பு நிலைதானே. ஓ நனவு அப்ப சாக்கிரம் நனவு, நனவில் கண்டவற்றை கனவில் மாறுபட, அதாவது சாக்கிரத்தில் கண்டதை சொப்பனத்தில் கனவில் மாறுபட கொள்ளும் இயல்பின உடைமையால் எதனையும் உள்ளவாறு அறிந்து செய்ய மாட்டாத ஆன்மா பிரமம் என்று என அறிவுறுத்துகிறது. நனவில் கண்டவற்றை கனவில் மாறுபட கொள்ளும் இயல்பின உடைமையால் எதனையும், இப்ப நாங்கள் நனவு என்றது விழித்த நிலையில இருக்கிறது தான் நனவு. அப்ப நனவில கண்டவற்ற சில நேரம் கனவில இந்த மாறி கனவில காண்பம், அது ஆன்மா, அதுக்கு அது ஆன்மாண்ட இயல்பு. அப்ப அறிந்து செய்ய மாட்டாத ஆன்மா பிரமம் அன்றி என அறிவுறுத்துகின்றது. நனவு விழிப்பு நிலை, கனவு உறக்க நிலை. நிலவிலே கண்ட காட்சியை அப்ப விழிப்பு நிலையில தான் 35 அங்க நெட்டி பொட்டில நிக்க, அதுவும் கீழாளவத்தை மேலாளவத்தைக்கு அல்ல. அவ நிக்கேக்குள்ள பிறகு கனவு நிலையில எங்கட தொண்டையில அதாவது சொப்பனம் கனவு உறக்க நிலையில நிக்குது. அங்க 25 கருவிகள். அதுதான் எழுத போறேன் நான் இன்றைக்கு நாளைக்கு, அதைத்தான் எழுதுறதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன். நனவிலே கண்ட காட்சியை நாள்தோறும் மயங்கி அறிகிற அறிவின் திண்மை இல்லாத ஆன்மாக்கள் முதல்வன் துணையின்றி தாமே எதனையும் அறிந்து செய்ய வல்லன அல்ல என்பதாம். திண்டுறல் திண்ணிய வெற்றியுடையது அன்மொழித்தொகை ஈண்டு திண்மை இல்லாதது என இகழ்ச்சி குறிப்பாய் நின்றது. திண்டுறலுக்கு செயலென்னோ என இயையும். அப்ப உயிர் உணர்தன்மையது ஆதலால் அது தானே எங்குமாய் நின்று அறியும் என்றால் அமையாதோ என வினவிய மாணாக்கனுக்கு அதன் மாட்டாமையினை அறிவுறுத்துவதாக அமைந்தது அடுத்து வரும் குரட்பாவாகும். கனாபடி. பொறியின்றி என்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் நன்றவ. செவி முதலிய கருவியல் கூடாமல் யாதொரு விடயமும் எய்திட மாட்டாத உணர்வினையுடைய உயிருக்கு நூல்வல்லோர் அறிவுடையன என்று இட்ட பெயர் மிகவும் அழகியது என்க. பொறியின்றி ஒன்றும் புணராதென்பதனால் பொறி என்ற இந்த கண்காது மூக்கு செவி ஐம்பொறி ஞானேந்திரியம் அது கூடி புணரும் என்பதாயிற்று. புந்தி ஆகுபெயர் நன்றென்பது முன்னியது போல் இகழ்ச்சி குறிப்பு மொழி. இவை இரண்டு பட்டானும் உயிர்க்கு ஒன்று ஓர் முன்னிலையாம் அன்றி வறிவும் தொழிலும் கூடாமை கூறப்பட்டன. விளக்கம். ஐம்பொறிகளாகிய கருவிகளின் துணையின்றி ஒன்றையும் உணர முடியாத அறிவு குறைபாடுடையன ஆன்மாக்கள் என்பது உணர்த்துகின்றது. பொறிகளான உயிர்களின் அறிவு புறத்தே சென்று பொருட்களை உணர்வதற்கு வாயில்களாயுள்ள மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகள் புத்தி என்கிறது. ஆகுபெயராய் அதனை அகக்கருவியாவுடைய உயிரை உணர்த்தி. அப்ப இந்த புந்தி என்று பாட்டுல வந்தது அங்க புத்தி, அதாவது அந்த கரணமாய புத்தி. அத ஆகுபெயரை அதனை அகக்கருவியுடையதாக உயிரை உணர்த்து. அது எங்களுக்கு விளங்குது. இப்ப என்னண்டு புந்திக்கு அறிவு என்ற பெயர் அற நன்று என்று இயக்க. உயிருக்கு சித்து என்பது ஒரு பெயராகலின் அதனையே ஈண்டு அறிவு என்று பேர் அற என குறித்தார். அற என மிகவும், நன்று என்றது ஈண்டு இகழ்ச்சி குறிப்பாய் நன்றன்று என்பது பட நின்றது.
கோளின் பொறுக்கிற் குணமிலிய மிலவே எண்குணத்தான் தாளை வணங்காத் தலை திருக்குறள். எனவரும் திருக்குறளில் உயிர்களின் உணர்வுக்குச் செவி முதலிய பொறிகள் இன்றியமையாத வாயில்களாதல் வலியுறுத்தப்பட்டமையால் அத்தகைய வாயில்களாகிய பொறிகளின் துணையின்றி ஒன்றையும் உணரமாட்டாத குறைவுணர்வுடைய உயிர்களை முற்றுணர்வுடைய பிரமம் எனக் கொள்ளுதல் ஒரு சிறிதும் பொருந்தாதென்றவாறு. அவ்வாறாயின் ஆன்மாவுக்குத் தானே உணரும் அறிவில்லையோ என வினாவிய மாணாக்கற்கு உணர்த்த உணரும் அறிவினையுடையது ஆன்மா என அறிவுறுத்துவது அடுத்து வரும் குறட்பாவாகும். கையில தொடங்குங்க. ஒளியும் இருளும் ஒளியும் இருளும் உலகும் அலர்கட் எளிவிலெழின் எனச் செய்ய எளிவில் அணிநெல் என் செய்ய ஒளியும் இருளும் உலகும் அலர்கட் எளிவில் எனிலென் செய்ய விளக்கம் செய்யும் ஞாயிறு திங்கள் அங்கி என்னும் சுடர்களும் மயக்கினை செய்யும் அந்தகாரமும் பலவகை பொருளோடு சிறந்த உலகமும் விழித்திருக்கின்ற கண்ணிடத்து சோதி இல்லையாயின் இன்ன பயனை செய்தற் பொருட்டு. எனவே யாதும் இன்றென்பதாம் என்று இவ்வகைமையால் மிகுந்த பிரகாசமாகிய சிவனுடைய ஞானமும் இருளாகிய ஆணவமும் கலை முதல் நிலம் நீராகிய தத்துவங்களும் நித்தமாய உயிர்களிடத்து உணர்வில்லையாயின் இன்ன பயனை செய்யும் என்னும் பொருள் தோன்றி நின்றது. இது ஒட்டென்பதோர் அலங்காரம். இது எப்படி என்றா ஒளியும் இருளும் உலகும் அலர்கட்கு தெளிவு லெனின் என் செய்ய அப்படிதான் இது படி பாருங்க. திருப்பி இருக்கா. ஒளியும் இருளும் உலகும் அலர்கட்கு தெளிவு லெனின் என் செய்ய. சரியோ நான் சொன்னதுப்பா? தெளிவு என்ற புத்தகத்திலையும் இப்படித்தான் கிடக்குது. ஆனா விளக்கத்துல போய் இதுக்கு என்னன்னு பார்த்தா தெளிவண்டு இருக்கு. அப்ப தெளிவு அப்படி. அப்ப அதான் நான் இப்ப போய் புத்தகத்துக்கு ஆனா புத்தகத்திலயும் இதே மாதிரி பாட்டு விளக்கத்துல பார்க்க அந்த இதுக்கு தெளிவண்டு வந்திருக்குது. அப்ப நாங்கள் அதை பிரிச்சு படிக்கலாம். இதனால் விளங்க இது ஒட்டென்பதோர் அலங்காரம். இம்மூன்று வகையினாலும் நன்று தீதுகளை அடைவன உயிர்களையாம் என்பது ஆயிற்று. இதனால் விளக்க விளங்கும் கண் போல உணர்த்த உணரும் உணர்வினை உடையார் என்பதுவும் கூறப்பட்டது. விளக்கம் தாமே உணரும் தன்மையின்றி பிறர் உணர்த்த உணரும் இயல்புடையன உயிர்கள் என்பது உணர்த்துகின்றது. ஒளி ஞாயிறு திங்கள் தீ முதலிய ஒளியுடை பொருள்கள் இருள் பொருள்கள் புலப்படாதவாறு கண்ணொளியை மறைத்து நிற்பது உலகு கட்புலனாகிய உலகப் பொருள்கள். அலர்கண் விழித்திருத்தலால் அலர்ந்த கண். தெளிவு என்றது கண்ணிடத்தே இயல்பாக உள்ள சோதியே. அதான் நாங்க அந்த அதுல அந்த என்ன வந்ததையில அலர்கட் கண்டு வந்த அதான் அந்த அலர்ந்த கண் கட்டண்டா கண். அப்ப அலர்ந்த கண் பிறகு தெளிவில் என்றதுதான் அந்த மிச்சமையில வந்தது. கொஞ்சம் சேர்த்து போட்டதுல எங்களுக்கு காண்டற்கு துணை புரியும் ஒளியுடை பொருளும் காட்சியை தடை செய்து நிற்கும் புற இருளும் கட்புலனாகும் உலகமும் இருந்தும் அவற்றால் பயன் கொள்ளுதற்குரிய கண்ணிடத்தே தெளிய உணரும் ஒளிக்கூறு இல்லையாயின் அவற்றால் பயனில்லாதவாறு போல உயிரறிவுக்கு துணை புரியும் சிவனது அருளொளியாகிய ஞானமும் உயிரறிவை மறைப்பதாகிய ஆணவ இருளும் உயிர்களின் நுகர்ச்சிக்குரிய உலகமும் ஆகிய இம்மூவகை பொருளும் இருந்தும் உயிர்கட்கு அறிவென்பது இல்லையாயின் மேற்குறித்தவற்றின் உண்மையால் சிறிதும் பயன் இல்லை என்பதாம். சொல்லக் கருதிய பொருளை வெளிப்பட கூறாது மறைத்து அதனை புலப்படுத்துவதற்குரிய ஒத்ததொரு பொருளை கூறுதலின் இக்குறள் ஒட்டு என்னும் அணியாகும்.
பதி, பசு, பாசம் எனப்படும் முப்பொருளிலேயும் அறிதலை செய்யும் பொருள் யாது என வினாவிய மாணாக்கருக்கு அதனை விளக்க அறிவுறுத்துவதாக அமைந்தது அடுத்து வரும் குறட்பாவாகும். சத்த சத்தை சாரா தசத்தறியாது அங்கனிவை உய்த்தல் சத சத்தாம் உயிர் நிலைபெற்ற ஞானமாய சிவனுக்கு அனித்தங்களான சடப்பொருளை புதிதாக சுட்டறிய வேண்டுவது இல்லை. அதேசனங்களாய தத்துவங்களுக்கு அறிவு என்பது இல்லை. இவ்விரண்டு தன்மையாயின் அவ்விடத்து இவற்றை தன்னுணர்வு செலுத்தி பௌத்தறியும் உயிர்கள் சத்தும் அசத்தும் அன்றியே சதசத்தாதல் வேண்டும். சத்தண்டா இறைவன், அசத்தண்டா உயிர்கள், அசத்தண்டா பாசம், சதத்தண்டா உயிர்கள் அல்லது கூடாது என்பது கருத்து. உயிர்களும் சித்தென்று வழங்கப்படுமாயினும் சிவனுடைய ஞானத்தினோடு ஒரு தன்மை அல்லது என்பதாகும். சீவன் சிவன் என்று இரண்டும் சித்தன் ராமென்னிற் சிவனருளை சேரும் சித்தவன் தான் பவங்கேடு புத்தி முத்தி பண்ணுஞ்சித்தவற்றிற் படியுஞ்சித்தறிவிக்கப்படு சித்தும் இவன்தான் அவன்தானோ அறியுஞ்சித்தாதலினால் இரண்டும் அணைந்தாலும் தனது நியமாயிருக்கும் இவன்தானும் புத்தியும் சித்திவனாமோ புத்தி இது வசித்தென்று இடில் அவனுக்கு இவனும் அது சித்தாமே. சிவஞான சித்தியார் 220வது பாடல் சுமக்கம் என்று செய்தவாறு என்க. இதனால் உயிர்கள் சுத்த அறிவும் சடமும் எல்லாவாதல் கூறப்பட்டது. விளக்கம்: பசுவாய ஆன்மா முற்றுடருடைய சிவமாய சத்துமாகாமல் உணர்வற்ற பாசமாய அசத்துமாகாமல் சத்தை சார்ந்த நிலையில் சத்தாகவும் அசத்தை சார்ந்த நிலையில் அசத்தாகவும் அவ்விரு திறப்பொருளையும் பெற்றி சார்ந்ததன் வண்ணமாய் நின்று உணரும் தன்மையது என்பது உணர்த்துகின்றது. சத்து அசத்தை சாராது, அசத்து அறியாது. அங்கன் இவை உத்தல் சத் அசத்தாம் உயிரென 3 தொடராக பகுத்து பொருள் கொள்க. சத்து தோற்றக்கேடுகளின்றி என்றும் மாறாதுள்ள பொருளாகிய சிவம் அசத்து என்றும், ஒரு நிலையவன்றி மாறும் தன்மையாகிய உலகப் பொருள்கள் சதசத்தை சார்ந்த நிலையில் சத்தெனவும் அசத்தை சார்ந்த நிலையில் அசத்தெனவும் கூறுமாறு சத்தையும் அசத்தையும் சார்ந்ததன் வண்ணமாய் நீக்கும். இது எங்களுக்கு பல 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 நாங்கள் படித்தவர்களுக்கு இது தரோம். ஆனபடி அதுல விளங்கலை என்று சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. முற்றுணர்வுடையதா என்றும் உள்ள மெய்ப்பொருளாகிய சிவத்துக்கு பாசத்தை பொறிந்து அறிந்து இவை பொய் என்று நீங்க வேண்டிய இன்றியமையாமை இல்லை. அசத்தாகிய பாசமும் அறிவில்லாத சடமாதலால் இதனையும் அறியக்கூடியது அன்று. ஆகவே அந்நிலைமைக்கண் சத்தாகிய சிவம் அசத்தாகிய பாசமாகிய இவ்விரு திறப்பொருள்களிலும் அழுந்தி அறியும் தன்மையது எது? உயிர். சத்தும் அசத்தும் இல்லாத சதசத்தாகிய ஆன்மாவே ஆகும் என்றவாறு மாற்றம் எனங்களிய நின்ற சிவத்தின் திருமுன் சுட்டி அறியப்படும் உருவினாகிய அசத்தாகிய சடப்பொருட்கள் யாவும் தம் தன்மை விளங்க முனைத்து தோன்றுதல் என்று வெறும் பாழாய் மறையும் தன்மையாதலால் சத்தாகிய சிவம் அசத்தாகிய பாசத்தை அறிந்து அனுபவியாது, அசத்தாகிய பாசம் அறிவில்லாதது ஆதலால் சத்தாகிய சிவத்தை அறிந்து அனுபவியாது. ஆதலால் சத்து அசத்து என்னும் இவ்விரண்டின் கண் நின்று இவ்விரண்டினாலும் இவ்விரண்டின் திறனையும் அறியும் அளவுள்ளதாகிய பொருளொன்று உளதென்பது ஒளிந்து நின்றதனால் உணர்தல் என்னும் பாரிசேட அளவையாட் பெறப்படுதலாயின் அங்கனம் பெறப்படும். அதுவே சத்தாத தன்மையும் அசத்தாத தன்மையும் இன்றி சதசத்தான் தன்மையுடைய ஆன்மா என்பதாம் ஆன்மாவுக்குரிய இயல்வினை. இந்த பாரிசேட தன்மையில தான் இதை குழந்தைங்களுக்கு விளங்கப்படுத்துறார். இப்ப இந்த உயிர் நடுநிலை எது? இறைவனையும் சேரும், இந்த பாசமாயும் சேரும். ஆனால் இறைவன் போய் பாசத்தோட சேரவும் மாட்டார், பாசம் போய் இறைவனையும் சேராது. அப்புறம் போய் ரெண்டையும் சேருமண்டா இந்த ஆன்மாக்கள். அந்த பாரிசேடம்ன்றது அதுதான். இப்ப ஒரு சாப்பாடு வீட்டுல இருந்தது, அங்க அந்த சாப்பாட்டை காண இல்லை. அப்ப அதை யார் சாப்பிட்டு இருப்பினமண்டி நினைச்சா அங்க தாயும் வேலைக்கு போட்டா, தகப்பனும் வேலைக்கு போட்டார். அப்ப அந்த சாப்பாட்டை யார் சாப்பிட்டது? வீட்டுல இருந்த மகன்
ஏனென்றா அந்த சாப்பாடு அந்த இருக்கைக்குள்ள அந்த சாப்பாடு அந்த இடத்துக்கு வர முதலே தாய்ந்தப்பனும் போட்டினான் ஆனபடி அங்க அதுதான் அந்த பாரிஸ் இடம்ன்றது, அதாவது அதைத்தான் ஒளிவுன்றது. அப்ப அந்த பாரிஸ் இடத்துக்குள்ள உணர்ந்து இந்த சத்து அசத்து சதசத்து மூண்டையும் வச்சு விளங்கப்படுத்துற. யாவையும் சூனியம் சத்தெதிராகலின் சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இருதிறர் அறிவுளது இரண்டலான்மை எனவரின் சிவஞான போத ஏழாம் சூத்திரத்தில் ஆசிரியர் மெய்கண்டதேவர் தெளிவாக விளக்கியருளிலார். அவர் அருளிய சூத்திரத்தை அடியொற்றி அமைந்தது திருவருட்பயனில்லை 17ஆம் குறளா. மீண்டு அறிதல் என்றது அழுந்தி அறிதலாகி அனுபவது. அழுந்தி அறிகிறது தான் இந்த ஆன்மா. அது ஒன்றோட அப்படியே அழுந்திரும். சிவனண்டா சிவன், பாசமண்டா பாசத்தோட அழுந்தி போய் நிற்குது. உய்த்தல்ன்றது சார்ந்ததன் வண்ணமே. இப்ப அந்த உயிருக்குள்ள ஒரு தன்மை சார்ந்ததன் வண்ணம் தன்மையாகிய ஆன்மாவின் சுயற்பிறப்பு குறித்து இம்முடிவு நிலத்தியல்வாள் நீர் திரிந்தற்றாகும் மார்த்தங் கிணத்தியல்வதாகும் அறிவென்று 452வது திருக்குறள் சொல்லுது. என தெய்வப்புலவர் மாந்தர்க்கு அறிவு இனத்தியல்வாகும் என குறித்த பொதுவகை முடிவிலிருந்து உத்துணர்ந்து கூறிய சிறப்பு வகை முடிவாகவே உயிர்கள் முற்றுணர்வுடைய இறைவனை போன்ற எல்லாம் அறிந்தனவுமாகாமல் ஏனைய அறிவில் பொருள்களை ஒத்து ஒன்றும் அறிய முடியாதனவுமாகாமல் இரண்டுங்கட்ட நிலையினவாய் அதுவதுவாய் சார்ந்ததன் வண்ணமாய் தன்மையன என்பது பெற்றாம். சத்தும் அசத்துமாகிய இவ்விரு தன்மையுமின்றி சதசத்தாய் நிற்றல் உயிரின் இயல்பென்பதனை இரண்டு மிளித்தனிய நிற்க என்று திருவாசகத்துல படிக்கிறோம். அண்டைக்குதான் அது விளங்கி இருக்கு. என திருவாதவூரடிகள் தம்மியல்பு பற்றி கூறுமுறத்து தெளிவாக குறித்துள்ளமை இங்கு நினைக்கத்தவது. இவ்வாறு ஆன்மா சத்து அசத்து என்பவற்றில் ஒரு பாட்படாது இருதிறன் அறிவுள்ளதாய் நிற்கும் என்பதற்கு இவ்வுலகில் உவமையாக எடுத்துக்காட்ட தக்க பொருள் உண்டோ என வினவிய மாணாக்கருக்கு உவமை ஊறி விளக்குவதாக அமைந்தது அடுத்து வரும் குரட்பா. படியுங்கதான. இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லாம் பொருள்கள் இலாதோ புவி இருள் வந்து இருத்தகாலை மறைத்தும் ஒளி வந்து இருத்தகாலை விளங்கியும் நிற்கும் பொருளை உடையவன்றோ உலகம் என்க. பொருள் என்ற பன்மையால் அவை கண்ணும் ஆடியும் விண்ணும் முதலாயின. ஓங்காரம் எதிர்மறை இதுவும் ஓங்காரம் இல்ல ஓகாரம். ஓகாரம் வரியில வாரதுகளை ஓகாரம். ஓகாரம் எதிர்மறை இதுவும் ஒட்டென்பதோர் அலங்காரம். இதனால் சுத்த உணர்வும் சடமும் அன்றி இடைப்பட்டதொன்று இல்லை என்பாரை உண்டென மறுத்து மேலது வலியுறுத்தப்பட்டது. விளக்கம். சதசத்தாகிய உயிரைப் போலவே தன் தன்மையதின்றி சார்ந்ததன் தன்மையான வாயுள்ள பொருள்கள் இவ்வுலகில் வேறு உள்ளன என்பது உணர்த்துகின்றது. இருளில் இருள் ஆதல் இருளுடன் கூடி அதுவாய் மறைதல் எல் ஒளி. எல்லிடத்தில் எல் ஆதல் ஒளியுடன் கூடி தன்மை விளங்கித் தோன்றுதல். இருளாகி எல்லாம் பொருள்களை புவி அதாவது பெற்று இலதோ என உருகும் வினையும் விரித்துரைக்க இலதோ என் புலி ஓகாரம் உளது என எதிர்மறை பொருள் தந்து நின்றது. இருளுடன் கூடி இருளாயும் ஒளியுடன் கூடிய ஒளியாயும் இங்கனம் சார்ந்ததன் வண்ணமான் தன்மை இவ்வுலகில் கண் படிகம் ஆகாயம் என்பவற்றை உவமையாக எடுத்து காட்டுவர் சான்றோர். நிரம்ப அழகிய தேசியர் உரையில் ஆடி என்றது படிகத்தினை விண் என்றது ஆகாசம் ஆணவ இருளோடு கூடி அறியாமையுற்று சிவஞானமாகிய ஒளியுடன் கூடி நல்லுணர்வு விளங்கியும் இவ்வாறு சார்ந்ததன் வண்ணமாய் நிற்பது ஆன்மா என்னும் பொருள் தோன்ற நின்றமீன். இக்குறள் வெண்பா ஒட்டென்னும் அணி அமைந்ததாகும். ஒளியிலும் இருளிலும் சார்ந்து அதுவதுவான் தன்மை உடையது ஆன்மாவாயின் அஃது இதுகாரும் தோன்றா துணையாய் நிற்கும் ஒளிப்பொருளாகிய சிவத்தை அறிந்து அடியாதிருத்தல் எதனால் என விராவிய மாணவர்க்கு அவ்வாறு அறிந்து
அடைய இயலாமைக்கு தடையாக உள்ளதனை அறிவுறுத்துவது அடுத்து வரும் நல்ல குரட்பாவாகும். நல்ல நல்ல அழகா விளக்கமோ அந்த அந்த கேள்விய கேட்டு வெள்ளவேரனர் கேட்டு அவ்வளவு கையெடுத்து கும்பிடணும் அவற்றை காலை தொட்டு அவ்வளவு விளக்கமா ஒரு தரம் இதை விளக்கமா அப்படியே அதை கவனிச்சோம்னா அந்த மாதிரி விளங்கும். மாணாக்கர் கேட்டு கேட்டு அடுத்த பாடல்களுக்கு இதுல விளக்கம் சொல்லிக் இதுல கொண்டா நல்லா ஒளியும் இருக்கு. இருளிலும் சார்ந்து அதுவாய் தன்மையோடையது ஆன்மாவாயினண்டோன்னு இந்த ஒளியன்றது சிவன், இருளன்றது ஆணவம். அப்ப அவர் இதுல போட்டுட்டார் டக்கண்டு ஒளிப்பொருளையா சிவத்தை அறிந்தாடையது எதனால் என்று எதனால் அதான் வினாவை கேட்டு கேட்டு அதுக்கு விட மாதிரி நல்ல வடிவா போட்டு படிங்க. நீங்கள் என்ன 2 தான் டக்கண்டு முடிப்பான். ஓமன் கண் போல ஒளியும் மிக விருளே யாமன் கண் காணாதவை உதயம் செய்து விளங்கா நின்ற சூரியனை காணாத கூகையினது கண் போல முற்கூறிய உயிர்களும் கருத்தாவாகிய சிவனுடைய ஞானத்தினை காண மாட்டா. அந்த ஞானமும் அந்த கூகையினது கண்ணுக்கு சூரியன் சிறிதன் தோன்றாது நிற்றால் போல உயிர்களுக்கு தோன்றாது நின்றதாம் என்க. உம்மை சிறப்பு ஏகாரம் தேற்றம். இதனால் உயிர்கள் தமக்கு உயிராகி விளங்கி நின்ற ஞானத்தினை காணாமைக்கு உவமனோடு படுத்தி கூறப்பட்டது. விளக்கம்: ஊமன் என்ற கூகை கோட்டான் என்னும் பறவை. இப்பறவைக்கு ஒளிமிக்க பகற்காலத்தில் கண் தெரியாது. மண் கண் காணாத அவைக்கு ஊமன் கண் போல ஒளியும் மிக இருளையாம் என இயையும். காணாத என்பொழி பெயரெச்சத்து அகரமும் அவைக்கு என்பொழி 4ஆம் வேற்றுமை உருவும் விகாரத்தால் தொக்கன. பூகையின் கண்ணுக்கு ஞாயிற்றின் ஒளி இருளானாற் போல நிலை பெற்ற ஞான கண்ணினாலே காணாத ஆன்மாக்களுக்கு ஞானமும் அஞ்ஞானமாய் இருக்கும் என்றவாறு இறைவனது திருவருளாகிய ஒளி ஆன்மாவோடும் அனாதியே கூடியிருக்க செய்தேயும் மலவாகம் வாராத உயிர்களுக்கு சிவஞானம் பிரகாசியாது என்பதாம். எங்குமாய் விரிந்து பரவிய இறைவனது அருளொளியினால் சூழப்பட்டிருந்தும் அதன் இயல்பினை உள்ளவாறு உணர முடியாது ஆணவ இருளில் சிக்கொண்டு அலமரும் ஆன்மாக்களின் துன்ப நிலையினை மாயத்தை உணர மாட்டேன் மையல்கொள் மனத்தனாகி பேயொத்து கோகையானேன் என தம்மேல் வைத்து புறப்படுத்திய திருநாவுக்கரசர் இப்படி பாடியிருக்கிறார். கூகைக்கு பகற்காலத்தில் கண் தெரியாது என்பதனை பகல் வெல்லும் கூகையை காக்கை என வரும் திருக்குறளில் திருவள்ளுவர் எடுத்தாண்டுள்ளமை இங்கு ஒப்பு நோக்க தகுவது ஆகும். திருக்குறள் 481. இவ்வாறு உயிர்க்குயிராகிய இறைவனை உணர ஒட்டாது ஆன்மாக்களின் அறிவை மறைத்துள்ள அஞ்ஞானமாகிய இருள் தொலைவது என்று என ஏக்கற்று வினவிய மாணாக்கருக்கு உயிர்களை அனாதியே பற்றியுள்ள அறியாமை பிணிப்பின் தொன்மையினை அறிவுறுத்துவதாக அமைந்தது அடுத்து வரும் குரட்பாவா. அன்றளவு மாட்டுமிரந்தோ அருள் தெரிவது என்றளவு ஒன்றதில்லாடர் அனாதியே தொடங்கி இட்டவரையும் என்றிருந்த துன்பத்தினை தாங்கி நிற்கும் உயிர்கள் அந்தோ எந்த நாளோ திருவருளாய ஞானத்தினை கண்டு இடும்பது இந்த பேரின்பத்தை இதும் நாள் என்க. அந்தோ என்பது இடக்கத்தின் கண் குறிப்பு. இது திருவாசகத்துல அடிக்கடி வாரது அந்தோந்தோன். இதனால் உயிர்படும் துன்ப மிகுதி கிறங்கி கூறப்பட்டது. ஆன்மாக்கள் அனாதியே தம்மை பற்றியுள்ள பாசப்பிடிப்பினால் எண்ணில்லாத நெடுங்காலம் பிறவி உட்பட்டு வருந்துமாறு கூறுகின்றது. உயிர் அன்று அதாவது முதல் என்று அளவும் அளவொன்று இல்லா இடராட்டு மந்தோ அருள் தெரிவது என்று என இயைத்து பொருள்கள். அன்று என்றது ஆணவயிருளிற்பட்டுள்ள தொன்மை நிலையாகிய கேவலத்தை, இன்று என்றது அவ்விரல் நிலையில் நீங்கி பலவகை பிறவியின் உட்பட்டு ஓரளவு அழிவு விளங்கப்பெற்ற சகல நிலையினை அளவு ஒன்று இல்லா இடர் எல்லையற்ற பெருந்துன்பம் ஆற்றுதல் பொறுத்து அனுபவித்து உயிர்கள் அனாதி தொடங்கி ஒரு சிறிது அறிவு விளங்கப்பெற்ற இன்று வரை
எல்லையற்ற பெருந்துன்பங்களை அனுபவிக்கின்றன. இவற்றின் துயர் நீக்கு இறைவனது அருளாகிய கண் விளங்கப் பெறுவது எந்த நாளோ என உயிர்களின் துன்பங்கண்டு ஆட்டா உள்ளத்தினராகிய அருளுடையார் ஒருவர் இறங்கி கூறும் முறையில் அமைந்தது இற்குறட்பா. இடும்பைக்கே கொள்கலன் கொள்ளோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. திருக்குறள் 1029 என ஆசிரியர் திருவள்ளுவர் உடம்போடு புணர்த்து கூறிய உயிர்களின் பிறவி துன்பத்தை இந்நூல் ஆசிரியராயோ மாபதி தேவர் உயிர்கட்கு உரிமையுடையதாக ஏத்து கூறிய திறம் உய்த்து உணர்ந்து உலகொள்ளத்தக்கதாகும் அருள் தெரிவது என்று என இறங்கிய குறிப்பினால் உயிர்கள் அளவிலா இடருட்பட்டு வருந்துவதற்கு உயிரறிவை தொன்மையே மறைந்துள்ள அகவிருளாய் ஆணவ மெலமே காரணம் என்பதனை உய்த்து உணர வைத்து அடுத்த அதிகாரத்துக்கு தோற்றுவாய் செய்தாயிட்டு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன்.